பத்திரிகையாளர் திரு ஷபீர் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் ஷபீர். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தனுடைய இந்த அணுகுமுறை இது எதற்காக அப்படின்னு பார்க்கணும்? இது இந்த நட்பு தொடர வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு அணுகுமுறையை அவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது இந்த சர்ச்சை மேலும் வளரக்கூடாது என்பதற்காக இப்படியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை ரஜினிகாந்த் கையில் எடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்கணுமா? ரஜினிகாந்துடைய பேச்சு என்பது திமுகவுக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர் லீடர்ஸ், பல தலைவர்கள், பல நிர்வாகிகள் சொல்ல முடியாத சில விஷயங்களை ரஜினிகாந்த் அந்த பொது மேடையில ரொம்பவே கேஷுவலா அதை சொல்லிட்டாரு. அது சொல்லும் போது அதை எல்லாருமே ஒரு ஜோக்கா தான் அதை கடந்து போனாங்களே தவிர, பட் அது இவ்வளவு சீரியஸ் டர்ன் எடுக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் ரஜினிகாந்த் சொன்ன விஷயங்கள்ல குறிப்பா அவர் பல அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தா கூட அதுல இவர் மூத்த அமைச்சர், கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகனை அவர் பெயர் சொல்லி குறிப்பிட்டதுதான் இங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. பட் பொதுவாக பேசியிருந்தால் அது அதை கடந்து போயிருப்பார்கள் எல்லோரும். பட் அதனாலதான் ஏன்னா அதுல அமைச்சர் துரைமுருகனுடைய ரியாக்ஷன் கூட ஒரு விதமான கோவத்துடனும் ஒரு விதமான கொந்தளிப்போடு தான் அந்த ரியாக்ஷனே அவருக்கு பத்திரிகையாளர் மத்தியில அவர் கொடுத்திருந்தாரு. ஆகவே இதுதான் திமுக தலைமைக்கு ஒரு விதமான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் அவரு ஒரு மூத்த அமைச்சரின் அழைப்பின் பேர்ல தான் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த விழாவுக்கு வந்தாரு. அந்த விழாவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் அப்படின்றது முதலமைச்சருடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆகவே எங்களுடைய அழைப்பின் பேர்ல அவர் வந்திருக்காரு அப்படின்னும் போது அவர் சொல்லிய கருத்துக்கள்ல இந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன டிஸ்கஷனும் போயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் வருத்தம் தெரிவித்திருப்பது. ரஜினியிடம் பேசி துரைமுருகன் வருத்தம் தெரிவித்தது, அவருடைய ரியாக்ஷனுக்கு பேசினது. பட் நிச்சயமாக இது கட்சிக்குள்ள ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. அதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டேக்அவேயாக இருக்கிறது. பலரும் சொல்லுவதற்கு தயங்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எவ்வளவுதான் முதலமைச்சரோட நெருக்கமாக இருந்தாலும், எவ்வளவுதான் முதலமைச்சருக்கு பல ஆலோசனைகள் சொன்னாலும், கட்சியுடைய இன்டர்னல் விஷயங்கள், குறிப்பாக இளைஞர்களுக்கு வழிவிடுவது, கட்சியுடைய மூத்த அமைச்சர்கள் தொடர்ந்து அந்த முக்கியமான பதவிகள்ல இருந்து கொண்டிருப்பது, மூத்தவர்களுக்கு இளையவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் யாருமே அட்வைஸ் பண்ண முடியாது. பட் இந்த விஷயத்தை ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசிவிட்டார் அப்படின்றது ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது. கட்சிக்குள்ளேயே அது இருவேறு விதமான கருத்துக்களையும் உருவாக்கி இருக்கிறது. ஓல்ட் ஸ்கூல் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மத்தியில ரஜினிகாந்த் தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் ஏன் பேசணும் அப்படின்ற கருத்தும், இளைஞர்கள் மத்தியில ரஜினிகாந்த் பேசி இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது, உண்மைதானே அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப சூசகமாக அவர் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பாணியில தெரிவித்திருப்பது என்பது இப்போவாச்சும் தலைமை இதை புரிந்து கொண்டு, அந்த சென்டிமெண்ட்டை புரிந்து கொண்டு அவர்கள் அந்த நடவடிக்கை எடுப்பார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை மேற்கோள் காட்டி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் கூட கிட்டத்தட்ட ஒரு விவாதமாகவே அந்த கட்சியில இருக்கு அப்படின்றதுதான் ஒரு புது விவாதத்தை கட்சிக்குள் கிளப்பி இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கிறது முக்கியமான டேக்அவேயா இருக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர்.